எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் அப்படிங்கிறத பற்றி காண போகிறோம். ஹவு டு கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் வந்து எஸ் ஸ்ரீனிவாசன். ஐ எம் எஸ் ஸ்ரீனிவாசன். ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 5 வகையான இன்கம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்ன இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி, ரெண்டாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, மூணாவது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், நாலாவது இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், அஞ்சாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இந்த அஞ்சையும் கூட்டினா தான் டோட்டல் இன்கம். இந்த டோட்டல் இன்கமுக்கு தான் டேக்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டோட்டல் இன்கம் ஹெட்டு வைஸு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மனுஷனுக்கு எத்தனை வகையான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்னா 5 வகை. என்னென்ன இன்கம்? இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி, ஹவு டு கம்ப்யூட் த இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, அது கூட நம்ம இன்கம் ஃப்ரம் அலவன்சஸ், இன்கம் பை வே ஆஃப் பர்க்யூசிட்ஸ், இது ரெண்டையும் கூட்டி நம்ம போட்டுக்கணும். போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிராஸ் சேலரி கிடைக்கும். அந்த கிராஸ் சேலரியிலேருந்து நம்ம சில விஷயங்கள் டிடக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16, அது மேக்ஸிமம் 50,000 அலவுடு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன், மேக்ஸிமம் லிமிட்டு 5,000. இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நாட் ஃபார் த ப்ரைவேட் எம்ப்ளாயி. அதுக்கு வந்து டிடக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபைடு லிமிட்டு 5,000, ஆக்சுவல் இஏ ரிசீவ்டு பிஃபோர் 1455, 1/5 ஆஃப் த பேசிக். இதில் எது கம்மியோ அதை எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 5,000 தான் அலோடு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3, மேக்ஸிமமே 2,500 தான். ஸோ இந்த டிடக்ஷன் மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேலரியில் நீங்கள் டிடக்ட் பண்ணிக்கலாம். டிடக்ட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்னா சேலரியிலேருந்து எவ்வளோ நெட் இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட் பேஜில் இன்கம் ஃப்ரம் சேலரி இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அட்ஜஸ்டட் நெட் ஆனுவல் வேல்யூ. அட்ஜஸ்டட் நெட் ஆனுவல் வேல்யூ லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24. அதில் 2 டிடக்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அட் த ரேட் ஆஃப் 30% ஆன் என்ஏவி, ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த அட்ஜஸ்டட் நெட் ஆனுவல் வேல்யூங்கிறது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி ரெண்டட் ஹவுஸ், ரெண்டுக்கும் இருக்குது. இப்போ ரெண்டல் இன்கமில் பார்த்தீங்கன்னா இன்கம் வரும். ஸோ யூ கேன் கெட் த அட்ஜஸ்டட் நெட் ஆனுவல் வேல்யூ. இதுவே செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அட்ஜஸ்டட் நெட் ஆனுவல் வேல்யூங்கிறது 0, நில். அது 0வாக இருக்கிறதுனால டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 வந்து அட் த ரேட் ஆஃப் 30%, அதுவும் நில்லு தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மாத்திரம்தான் உனக்கு மைனஸில் வரும். அது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் மேக்ஸிமமே யூ கேன் கிளைம் அப் டு 2 lakh ஒன்லி. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டட் ஹவுஸாக இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 படி 30% எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆக்சுவலாகவும் எடுத்துக்கலாம். செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் மேக்ஸிமம் 2 lakh, அவ்வளோதான். இந்த நெட் அட்ஜஸ்டட் வேல்யூங்கிறாங்களே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை நம்ம இப்போ ஒரு எக்ஸலில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபைண்டிங் த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த ஆக்சுவல் வேல்யூ. ஒன்று எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ இல்லது ஆக்சுவல் ரெண்டல் வேல்யூ, ரெண்டில் எது அதிகமோ அதை எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இப்போ முனிசிபல் ரெண்டல் வேல்யூ மொதல் கேஸில் 10,000, ரெண்டாவது கேஸ்லையும் 15,000. இதையே சேம் எக்ஸாம்பிளாக இங்கேயும் வச்சுப்போம். ஏபி, கேஸ் ஏ, இது கேஸ் பி, அப்படி வச்சுப்போம். கேஸ் ஏ, கேஸ் பி. கேஸ் ஏல முனிசிபல் வேல்யூ 10 லட்சம், ஃபேர் ரெண்டல் வேல்யூ 15 லட்சம். ரெண்டில் எது அதிகமாக இருக்குது? ஃபேர் ரெண்டல் வேல்யூ அதிகமாக இருக்குது. அது கூட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணணும். இப்போ இந்த 15 லட்சம் அதிகமாக 12 லட்சம் அதிகமானா இந்த 12 லட்சம் தான் அதிகம். அப்போ மொதல் கேஸில்
எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 லட்சம், நாட் 15 லட்சம். இப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு 12 லட்சம், ஆக்சுவல் ரெண்ட்டு 18 லட்சம். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எடுத்துக்கணுமா, ஆக்சுவல் ரெண்ட் எடுத்துக்கணுமானா ஆக்சுவல் ரெண்ட் தான் எடுத்துக்கணும். ஆக்சுவல் ரெண்ட்டில் அன்ரியலைஸ்டு ரெண்ட், வசூல் பண்ண முடியாமல் போன ரெண்ட், அதை நீங்கள் கழிச்சுக்கணும். கழிச்சுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு அது போக கிடைச்ச அமௌண்ட் இருக்குது, அதில் லாஸ் டியூ டு வேக்கன்சி. வேக்கன்சினா உங்களுக்கு காலியாக இருக்கிறதுனால ஏற்பட்ட லாஸ், அதுக்கான வேல்யூ கழிச்சுட்டா உனக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் முனிசிபல் டேக்ஸை கழிச்சுட்டா நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? கேஸ் ஏல பாருங்கள், முனிசிபல் வேல்யூ அல்லது ஃபேர் ரெண்டல் வேல்யூ ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். இப்போ இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ 15 லட்சமா 12 லட்சம்னா 12 லட்சம். பட் ஆக்சுவல் ரெண்டல் அதை விட அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் டேக்ஸ் எதுக்கு கட்டணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ அதிகமாக இருந்தால் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ கட்டணும், ஆக்சுவல் ரெண்டல் வேல்யூ அதிகமாக இருந்தால் ஆக்சுவல் ரெண்டல் வேல்யூ கட்டணும். உங்களுக்கு டேக்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அதிகமாக இருக்கும், எப்போ ஆக்சுவல் ரெண்ட் அதிகமாக இருக்கும்? எப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் யாராவது சொந்தக்காரங்களுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா கம்மியான ரேட்டு விட்டுருப்பீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அதிகமாக இருக்கும். எப்போ ஆக்சுவல் ரெண்ட் அதிகமாக இருக்கும்? எப்போ ஆக்சுவல் ரெண்ட் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் நியூட்ரலாக வாடகைக்கு விட்டுறீங்க அப்படின்னா அப்போ ஆக்சுவல் ரெண்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொன்னாங்க, இந்த மாதிரி முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ ரெண்டில் எது அதிகமோ அதை எடுத்துட்டு அதை வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கிடைக்கும். இது ஆக்சுவல் ரெண்ட்டு, ரெண்டில் எது அதிகமோ அதை எடுத்துக்கோ. அதில் அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு. மொதல் கேஸில் ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து நம்ம கழிக்கிறோம். மொதல் கேஸில் ஆக்சுவல் ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18 lakhs. அதில் 1 lakh போயிடுச்சுன்னா அன்ரியலைஸ் ரெண்ட் போயிடுச்சுன்னா 70 lakh. அதில் லாஸ்ட் டியூ டு வேகன்சி பீரியடு 2 lakh போயிடுச்சுன்னா ஜிஏபி 15 lakhs. அதில் முனிசிபல் டேக்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது நெட் அட்ஜஸ்டட் ஆனுவல் வேல்யூ. இப்போ ரெண்டாவது கேஸில் பாருங்கள், கேஸ் பியில் முனிசிபல் வேல்யூ 10 lakh, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 15 lakh. ரெண்டில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 lakhs. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 20 lakhs. இப்போ இது அதிகமாக இது ரெண்டில் எது கம்மியாக இருக்குது? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு அண்டர் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 20 lakhs, இது 15 lakhs. இது ரெண்டில் எது கம்மியாக இருக்குது? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு 15 lakhs. ஆக்சுவல் ரெண்ட்டு இந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் வந்து ஆக்சுவல் ரெண்ட்டு 12 lakhs இருக்குது. இப்போ இந்த காலத்தில் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு 15 lakhs, ஆக்சுவல் ரெண்ட்டு 12 lakhs. அப்போ இது ரெண்டில் எது அதிகம்னா இதுதான் அதிகம். ஸோ அப்போ அதுதான் எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், ரெண்டாவது கேஸில் முனிசிபல் வேல்யூ 10 lakh, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 15 lakhs. ரெண்டில் எது அதிகமாக இருக்குது? 15 lakhs. அதை ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். ரெஸ்ட்ரிக்டட், எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இந்த கேஸில் எக்ஸ்பெக்டட் 15 lakhs, பட் ஆக்சுவல் அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை தான் எடுத்துக்கணும். அதுலேருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அமௌண்ட்லேருந்து லாஸ்ட் டியூ டு வேகன்சியை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிறது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அதில் முனிசிபல் டேக்ஸ் லெஸ் பண்ணால் இதுதான் நெட் அட்ஜஸ்டட் ஆனுவல் வேல்யூ. இந்த நெட் அட்ஜஸ்டட் ஆனுவல் வேல்யூ தான் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 எடுத்துக்கணும். இது வந்து எப்போ வரும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வீடை வந்து வாடகைக்கு விட்டுருக்க மாதிரி சூழ்நிலை. மூணாவது கேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், டேலியில் என்ன காட்டுது அந்த மாதிரி அதை எடுத்து போட்டுக்கும். அதில் ரெண்டு விஷயம் ஆட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு விச் ஆர் டெபிட்டட் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பட் ஆர் நாட் அலோவபிள் ஆஸ் பர் த ஐடி ஆக்ட். ஆக்சுவலாக இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ். இன்அட்மிஷபிள்னா இட் இஸ் நாட் எலிஜிபிள் டு அட்மிட் ஆஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் எ டிடக்ஷன். அதை வந்து கூட்டிக்கணும். இது வந்து எக்ஸ்பென்ஸில். அதே மாதிரி இன்கம் விச் ஆர் நாட் கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட் பட் ஆர் டாக்ஸபிள் அண்டர் தி ஸ்கெட். ஒரு சில இன்கம் பிஸ்னஸ் இன்கம், பட் வந்து நம்ம அதை கணக்கில் கொண்டு வராமல் இருப்போம். இப்போ நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த இன்கமும் கூட்டணும்.
ஸோ இது பண்ணினா என்ன ஆகும்னா உன்னுடைய ப்ராஃபிட் ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டினால. அதில் எதை கழிக்கணும்னா எக்ஸ்பென்ஸ் விச் ஆர் நாட் டெபிட்டட் டு P&L அக்கௌண்ட் பட் அலவபிள் ஆஸ் ஏ டிடக்ஷன். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு சில டிடக்ஷன் வந்து நீங்கள் டெபிட் பண்ணாமல் இருக்கீங்க, பட் அலவபிள் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சேலரி இன்கம் ஒன்று மறந்து விட்டுட்டீங்க, இல்லை டெப்ரிசியேஷன் மறந்து விட்டுட்டீங்க, நீங்கள் டிடக்ட் பண்ணிக்கலாம் லெஸ். அதே மாதிரி இன்கம் விச் ஆர் கிரெடிட்டட் டு த P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் காமிச்சிருக்கேன், பட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் டு பி டாக்ஸபிள் அண்டர் எனி அதர் ஹெட். அல்லது ஒரு சேலரி ரிசீவ் பண்ணியிருப்பேன், அதையும் வந்து இங்கே P&L காமிச்சிருப்பேன் பிஸ்னஸ் இன்கமில், அதுவும் தப்பு. இட் இஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10. ஒரு கிராஜுவேட்டி வந்திருக்கும், அது வந்து எக்ஸம்டட், அதையும் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்கம் ஏதாவது இருந்தால் அதையும் லெஸ் பண்ணிடு. இன்கம் விச் ஆர் கிரெடிட்டட் டு த P&L அக்கௌண்ட் பட் ஆர் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 ஆர் டு பி டாக்ஸபிள் அண்டர் எனி அதர் ஹெட் ஆஃப் இன்கம். கழிச்சிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? நெட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கிடைக்கும். இந்த நெட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்லேருந்து அதை கண்டுபிடிச்சின்னா 3வது முடிஞ்சு போச்சு. அடுத்தது 4வது இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். இதில் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னு பார்த்து அதுலேருந்து லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54, 54B, D, EC, F, G இதெல்லாம் கழிச்சிங்கன்னா உனக்கு இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். இது 4வது சோர்ஸ். 5வது சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 54 கழிச்சிங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் என்னங்கிறது கிடைக்கும். 5வது சோர்ஸஸ் ஆஃப் இன்கம். இந்த மாதிரி 5 சோர்ஸ் ஆஃப் இன்கம் போய் ஒன்றா கூட்டிங்கன்னா அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டோட்டல் இன்கம் அப்படின்னு. இது வந்து இந்த வருஷத்துக்கான டோட்டல் இன்கம். இந்த வருஷத்துக்கான டோட்டல் இன்கம்ல அட்ஜஸ்டட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். ஏதாவது இந்த வருஷம் லாஸ் அல்லது ப்ரீவியஸ் இயர் லாஸ் ஏதாவது இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது கிராஸ் டோட்டல் இன்கம். அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Cலேருந்து 80U இருக்கிற வரைக்கும் இதில் இருக்கிற சாப்டர் 6A டிடக்ஷன் வாங்க. இதை கழிச்சிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் டாக்ஸபிள் இன்கம், வருமானத்துக்கு உரிய வரி எவ்வளவுங்கிறத இங்கே கண்டுபிடிக்கணும். டோட்டல் டாக்ஸபிள் இன்கம். அந்த டோட்டல் டாக்ஸபிள் இன்கம்க்கு டேக்ஸ் எவ்வளோங்கிறத இங்கே கண்டுபிடிக்கணும். டேக்ஸ் ஆன் நெட் இன்கம். சப்போஸ் உன்னுடைய டேக்ஸ் லயபிலிட்டி லெஸ் தேன் 12,500 இருக்குது அப்படின்னா ரிபேட் அண்டர் செக்ஷன் 87 அந்த அமௌண்ட் இங்கே போட்டுக்கலாம். லெஸ் தேன் 12,500 எவ்வளவு டேக்ஸ். சப்போஸ் உன்னுடைய டேக்ஸ் லயபிலிட்டி மோர் தேன் 5 lakhs இருக்குது அப்படின்னா, இன்கம் மோர் தேன் 5 lakh அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் வரும். 50 lakhsக்கு மேலே போச்சுன்னா சர்சார்ஜ் வரும். டேக்ஸு ப்ளஸ் சர்சார்ஜ் ரெண்டையும் பார்த்தா டேக்ஸு அண்டு சர்சார்ஜ் தான். டேக்ஸு அண்டு சர்சார்ஜ் ரெண்டும் சேர்த்து தான் ஹெல்த் எஜுகேஷன் சார்ஜ் 4% ஆட் பண்ணணும். அதில் ரிபேட் அண்டர் செக்ஷன் 86, 89, 90, 98, 91 மார்ஜினல் ரிலீஃப் இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது தான் டோட்டல் டேக்ஸு பேயபிள். இந்த டோட்டல் டேக்ஸ் பேயபிளில் ஒரு 3 டேக்ஸ் நீங்கள் கழிச்சிக்கலாம். டேக்ஸ் பெய்டு ஆன் செல்ஃப் டேக்ஸ், நீங்களாவே பண்ணியிருக்கிற டேக்ஸ் பெய்டு, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ், டேக்ஸ் பெய்டு இன் அட்வான்சஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை கூட்டி இங்கே மொத்தமாக போட்டு கழிச்சிட்டு பேலன்ஸ் என்ன டேக்ஸ் இருக்கோ அந்த டேக்ஸை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் த சேம் இயர். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டோட்டல் இன்கம்மை நீங்கள் கம்ப்யூட் பண்ணணும். இதன்படி கம்ப்யூட் பண்ணுங்கள். அதற்குரிய டேக்ஸை செலுத்தி இன்கம் டேக்ஸ்லேருந்து ரிலீஃப் ஆகுங்க அப்படின்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் எஸ் ஸ்ரீனிவாசன். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் ஜமீன் ஃபவுண்டேஷன். இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.